ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று, இந்த லெட்டரை பாருங்கள். இந்த லெட்டர் காப்பி வந்து அக்ரிமெண்ட் காப்பி மாதிரி. இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, ஒரு ப்ளூ பிரிண்ட் வாங்கி நம்ம வீடை இன்னும் பெரிய லெவலில் பில்டு பண்ணுறது. சரிங்களா? இப்போது அந்த லெட்ரு என்னென்னா, நம்ம வீட்டை நம்ம ஃப்ரெண்டு கூடவோ ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் அவங்கக்கிட்ட இப்போ நான் லெட்ரு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன்னா, அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு வந்து அந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா, அவர் வீடும் என் வீடும் ஒரே மாதிரி மெர்ஜ் ஆகிடும். சரிங்களா? என் வீட்டில் நான் பில்டு பண்ணலாம், அதே மாதிரி என் ஃப்ரெண்டும் வந்து அந்த வீடை வந்து பில்டு பண்ணலாம். ஒன்று. இது என்னென்னா ப்ளூ பிரிண்ட்டு வாங்கிறது. ப்ளூ பிரிண்ட்டில் 4 ஆப்ஷன்னு நம்மளுக்கு ஃப்ரீயாக, 2 ஃப்ரீயாக கொடுப்பாங்க, 3 வந்து ஓம் காயின் வச்சு வாங்குற மாதிரி இருக்கும். 2வது லெவல் 1 லெவல் 2ன்ற மாதிரி இருக்கும். நம்ம லெவல் 2ல் வந்து பில்டு கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ ப்ளூ பிரிண்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா? ஓப்பன் ஆனோடனே நம்மக்கிட்ட அந்த காயினுக்கான வேல்யூ இருக்காது. அப்ளை பண்ணுற ப்ளூ பிரிண்ட்டு அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா காயின் நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குது. அப்போது காயின் அதிகமாக இருக்க வேல்யூ ஆனதெல்லாம் பர்பிள் கலரில் காட்டும். அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது ஒன்று வச்சு நம்ம ப்ளூ பிரிண்ட்டை வந்து அப்ளை கொடுத்தோன்னா, இந்த ப்ளூ பிரிண்ட்டு நம்மளுக்கே சொந்தமாகிடும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இதில் இதெல்லாம் வந்து காயின் கேட்குது அப்படின்னு சொல்லி. காயின் கேட்குறதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் நம்மக்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு மெட்டீரியலை வச்சு அப்ளை பண்ணோன்னா அப்ளை ஆகிடும். சரிங்களா? வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக, அதான் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். சரிங்களா? பாருங்கள். முதல்ல ஓவராலாக எல்லாமே முடிச்சிட்டோம். பாருங்கள், இப்போ எல்லாமே 1 by 1 அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். அப்ளை ஆனதும் கீழே வந்து ப்ளூ பிரிண்ட்டை அப்ளை கொடுத்தா அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.